அன்பு மகள் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்க சர்க்கரை நோயோட அளவு குறைக்கிறதுக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஈஸியான வீட்டு குறிப்பு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சர்க்கரை நோயோட அளவை குறைச்சி கண்ட்ரோல்குள்ளே வச்சுருக்க நம்ம யூஸ் பண்ண போகிற பொருள் ஆவாரம்பூ. ஆவாரம்பூ எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சதால நான் அதை காய வச்சு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஆவாரம்பூ கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி காய வச்சே கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஆவாரம்பூ பவுடராகவே கொடுப்பாங்க. நம்ம காய வச்சதால் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். ஆவாரம்பூ பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி சாப்பிடணும்னு பார்க்கலாம். 3 மெத்தடில் இந்த ஆவாரம்பூ பவுடரை நம்ம சாப்பிடலாம். ஃபஸ்ட்டு மெத்தட், டெய்லி காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்த உடனே 1 ஸ்பூன் ஆவாரம்பூ பவுடரை வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிடணும். நம்ம மிக்சியில் அரைச்சதால் கொஞ்சம் கொரன்னு தான் இருக்கும். ஸோ வாயில் போட்டு நீங்கள் மென்று சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். சாப்பிட்டுட்டு 1 கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு அரை மணி நேரம் கழித்து டீ காஃபி குடிக்கலாம், இல்லை சாப்பிடலாம். செகண்ட் மெத்தட், ஒரு பாத்திரத்தில் 1 கிளாஸ் தண்ணியை ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போது ஆஃப் பண்ணிவிடுங்க. சின்னதாக ஒரு பானை எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இந்த மாதிரி பானை இல்லைன்னா நார்மல் பாத்திரமே யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆவாரம்பூ பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கருப்பட்டி அல்லது பனங்கற்கண்டு. கண்டிப்பாக சுகரை மட்டும் ஆட் பண்ணாதீங்க, அதாவது வெள்ளை சர்க்கரையை ஆட் பண்ணாதீங்க. இது கூட சுடு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. அரை மணி நேரத்துக்கு மூடி போட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. அரை மணி நேரம் கழித்து டெய்லி காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு உடனேயே இந்த தண்ணியை குடிக்கணும். டீக்கு பதிலாக கூட நீங்கள் இதை குடிச்சிட்டு வரலாம். மிதமான சூட்டில் குடிக்கும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். தேர்ட் மெத்தட், 1 ஸ்பூன் அளவுக்கு ஆவாரம்பூ பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு தேன். தேன் நாட்டு மருந்து கடையில் ஒரிஜினல் தேனாக கலப்படம் இல்லாததாக சுத்தமானதாக பார்த்து வாங்கிக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டெய்லி காலையில் ப்ரஷ் பண்ண உடனே இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி நல்லா சுவைச்சி சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு 1 கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு அரை மணி நேரம் கழித்து டீ காஃபி குடிக்கலாம், இல்லை சாப்பிடலாம். ஆவாரம்பூ பவுடரை 3 மெத்தடில் எப்படி சாப்பிடலான்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு மெத்தட் டைரெக்டாக சாப்பிட்றோம், ரொம்ப பெஸ்ட்டு, நல்ல ரிசல்ட் கொடுக்கும். மீதி ரெண்டும் வேறு ஒரு பொருளை கலந்து நம்ம சாப்பிட்றோம், கொஞ்சம் கம்மி தான். பரவாயில்ல, உங்களுக்கு 3ல் எந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 30 நாள் நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்களோட சுகரோட அளவை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அளவு குறைஞ்சிருக்கும், கண்ட்ரோலுக்கு வந்திருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகும்னா ஷேர் பண்ணுங்கள். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.